ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து வறுத்து அரைச்ச புளிக்குழம்பு தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கொஞ்சம் வெந்தயம், வரமிளகா, தேங்காய் இதெல்லாம் வந்து வறுத்து பொடிச்சு அரைச்சி அதுக்கப்புறம் வந்து குழம்புல சேர்க்க வேண்டியது தான். தக்காளி, வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, மசாலா பொடிச்சு தேங்காவும் அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துருவோம், புளி கரைசல் சேர்த்துருவோம், தேவையான சால்ட், மஞ்சள் பொடி, அரைச்ச பொடியெல்லாம் சேர்த்துக்குவோம். வெல்லம் வேணா கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கூட்டுக்கு 1 பாட்டில் வந்து பாசிப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டை போட்டு சால்ட்டு போட்டு மஞ்சப்பொடி போட்டு அப்படியே 1 பாட்டில் வேக வச்சு தாளிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.